விபச்சாரம் பெருகும் என்று நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த காலத்தை நோக்கி நாம போறோமோ அப்படிங்கிற பயம் வருது. ஒரு வெட்கமில்லாத சமூகமாக நம் சமுதாயம் மாறி போனதோ அப்படின்னு நல்ல ரமலான் நோன்பு வச்ச ஒரு பொண்ணு சொல்லுது, நான் அவரை பார்த்துட்டேன், சிரிக்கவா அளவான்னு தெரியல, இந்த ரமலானுடைய ஒரு பரிசு எனக்கு கிடைச்சிருச்சு, அல்லாஹ் கொடுத்துட்டான், நான் அவரை பார்த்துட்டேன். எவ்வளவு கேவலமான ஒரு நிலையை பார்த்தீங்களா? முஸ்லிம்கள் அவங்க விபச்சாரத்தை நாட மாட்டார்கள். பாவத்திற்கான குற்றத்திற்கான தண்டனைகள் நம்மை இந்த உலகத்தில் தூய்மைப்படுத்துகிறது என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேர்மையாக நீதியாக தண்டனைகளை கொடுத்ததுனாலதான் அந்த பாவங்கள் இந்த சமூகத்தில் இஸ்லாமிய சமூகத்துல நிகழாமல் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரு பெண்ணை ஒருவர் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினார், நபி அவர்கள் அவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தார்கள். அந்த பெண் குற்றமற்றவர் என்று அவரை தண்டிக்காமல் மன்னித்தார்கள். மற்ற சமூகங்கள்ல இவ்வளவு பயான்கள் கிடையாது, இவ்வளவு விளக்கங்கள் கிடையாது, இவ்வளவு உபதேசங்கள் கிடையாது. யூடியூப்பை திறந்தாலே 1000 பயான் வரும், 50 பேரும் பயான் தான் பண்ணுறாங்க. யாரு பாக்குறாலே தெரியாத அளவுக்கு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இவ்வளவு பேசின பிறகு இந்த சமுதாயம் அவ்வளவு சீரழிவுக்கு தள்ளப்படுகிறது அப்படின்னு சபையில உள்ளவங்களை பார்த்து கேட்காங்க, ஷரீபா கம்ரன், இவர் ஏதாவது மது அருந்திட்டு போதையில ஏதாவது உளர்ந்தாரா? ஏன்னா சில சமயத்துல போதையில என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாமலே யாருக்கு மாறா சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஷரீபா கம்ரன் ஒரு மது அறிந்திருக்காரா அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு அந்த மாதிரி பழக்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது. இருந்தாலும் ஒருவர் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக அவர் அருகில் அந்த வாடை ஏதாவது தென்படுகிறதா என்று முகர்ந்து பார்த்தார். அப்படி எந்த வாடையும் தென்படவில்லை. அப்ப அவர் மது அருந்தல அப்படிங்கிறது அங்கு உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டார்கள், இங்க என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்டார். நான் ஜினா செய்தேன் அப்படின்னு சொன்னார், விபச்சாரம் செய்தேன் ஒரு பெண்ணோடு அப்படின்னு. அப்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அந்த விசாரணை எப்படி தொடர்கிறார்கள்னா, லஅல்லக கப்பல்தஹா அவ் லமிஸ்தஹா பி யதிக, ஒருவேளை பெண்ணை நீங்க இறுக்கமா கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்திருக்கலாம், அல்லது அந்த பெண்ணை நீங்கள் தொட்டு பார்த்திருக்கலாம். அதைத்தான் நீங்க விபச்சாரம் அப்படின்ட்டு நினைச்சு தண்டனை தாங்கன்னு கேட்கலாம். ஒருவேளை அப்படி செஞ்சீங்களான்னு கேட்கலாம். சில சமயத்துல ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக நினைத்து நம்ம ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு தண்டனை கேட்டு வரலாம். ஏன்னா அப்படி சில பேர் வந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹருடைய தொழுகைக்கு முன்பாக பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கும் போது ஒருத்தர் வந்தார். யார சொல்லலாம், அகிம் அலைய ஹத்தன், எனக்கு விபச்சாரத்தின் தண்டனையை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, விபச்சாரத்துடைய தண்டனையை நிறைவேற்றுன்னு சொன்னா தண்டனை கடுமையானது, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டார். அவர், நான் வரக்கூடிய வழியில ஊருக்கு வெளியில ஒரு பெண்ணை சந்தித்தேன், என்னுடைய மனோ இச்சையின் உந்துதலால் அந்த பெண்ணை கட்டி பிடித்து அவளுக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்து சிற்றின்பத்தில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொன்னான். உறவு கொள்ளவில்லை, சிற்றின்பத்தில் நான் ஈடுபட்டேன். அத ஒரு பாவ செயல்தான் அது. ஆனா அது தண்டனைக்குரிய, அல்லாஹ் நிர்ணயித்த தண்டனைக்குரிய பாவ செயலாக அவர் முடிவெடுத்து எனக்கு தண்டனை தாங்க அப்படின்னு கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள், இது விபச்சாரம் அல்ல, அதற்கு முன்னால் உள்ள ஒரு சிற்றின்பம். அவர் அதைத்தான் விபச்சாரம் என்று கருதி கொண்டு தண்டனை கேட்டு வருகிறார் என்று புரிந்து கொண்டு இங்க பேசாம உட்காருங்க அப்படின்னா. கொஞ்ச நேரத்துல லொஹர் தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டது. தொழுகை முடிச்சாச்சு. தொழுகை முடிச்ச பிறகு நபி அவர்கள் கேட்டாங்க, அந்த ஆள் எங்க அப்படின்னா. அவர் யார சொல்ல, நான் இங்கதான் இருக்கேன், எங்க கூட நீங்க தொழுதீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நாயகமே, நான் ஜமாத்தோட தொழுதேன். அப்படியானால் நீங்க போகலாம், உங்கள் அந்த பாவம் இந்த தொழுகையால் மன்னிக்கப்பட்டு விட்டது. இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், பாவங்கள் செய்து விட்ட பிறகு நன்மைகள் செய்தால்
இந்த நன்மைகள் அந்த பாவங்களை அழித்து விடுகின்றன. அதனால நீங்க செஞ்சது தண்டனை அல்லாஹ் நிர்ணயித்த தண்டனைக்குரிய பாவ செயல் அல்ல, ஆனாலும் ஒரு தப்பு தான் அது. அந்த தவறு இந்த தொழுகையால் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்க போங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சொன்னார். அவர் மனம் வருந்தி, பெரும்பாலும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஒரு சபையில சொல்றதுக்கு வெக்கப்பட்டே மறைச்சிருவோம். வேற யாராவது வந்து அதை சொன்னா கூட மறுத்துருவோம். மறைப்பதும் மறுப்பதும் மனித இயல்பாக இருக்கிற காலகட்டத்துல நாம கண்டுக்கிடாம விட்டுருவோம். ஆனா அவரு நம்ம பேரு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாம் சுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக சபையில வந்து சொல்லி எனக்கு அந்த தண்டனையை தாங்கன்னு கேட்கும் போது நபி அவர்கள் விசாரிச்சாங்க. அப்படி விசாரிச்சதால் அவரு அந்த தண்டனைக்குரிய தப்பு செய்யலங்கிற முடிவுக்கு வந்ததுனால அவர் விபச்சாரத்தின் தண்டனை பெறல. ஒரு நீதிபதி, ஒரு ஆட்சியாளர், ஒரு பொறுப்பாளர் இவ்வளவு தூரம் கவனமாக விசாரிக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா? அப்ப இவற்றையும் விசாரிக்கணும் இல்லையா? ஒருவேளை அவர் மாதிரி இவர் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அதற்கு தண்டனை கேட்டு வந்திருந்தால் ஒரு தவறான தண்டனையை கொடுத்த இடத்துக்கு நாம வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஜினான்னு சொல்றியப்பா, ஜினானா என்ன? விபச்சாரம் என்று சொல்லுகிறாய், அது என்ன? அந்த பெண்ணை நீ முத்தமிட்டாயா? அவளை கட்டி தழுவினாயா? அவளை தொட்டு பார்த்தாயா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, அதுக்கும் மேல அப்படின்னு அவர் சொன்னார். அப்பதான் நபி அவர்கள் கேட்டாங்க, அதுக்கும் மேலதான் என்ன? ஒரு சுருமாவின் குச்சி அதன் கூட்டுக்குள்ளே நுழைத்து எடுப்பதை போன்றா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வெட்கத்தை விட்டு கேட்ட வார்த்தை அது. ஏனென்றால் ஒருவருக்கு ஷரியத் ரீதியான தண்டனையை வழங்கும் பொழுது அது எந்த வகையிலும் தவறான ஒரு தண்டனையாக தீர்ப்பாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த கவனத்திற்குரிய வார்த்தை அவர் ஆம் என்று சொன்ன பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டார்கள், நீங்கள் திருமணம் முடித்தவரா முடிக்காதவரா? நான் திருமணம் முடித்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையை நிறைவேற்று, ஊருக்கு வெளியில கூட்டு போய் கல்லால் எரிந்து அவர் சாகும் வரை அவரை எரியுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். மனப்பூர்வமாக அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் மனசுல அந்த நம்பிக்கை, தண்டனை ஏற்க வேண்டும் என்று அந்த நம்பிக்கை வந்தாலும் உடல் வலிக்கத்தானே செய்யும். அந்த வலியால் அவர் துடித்து அங்கிருந்து ஓடும் போது அவரை சஹாபாக்கள் விரட்டி கொண்டு ஓடினார்கள். கடைசியாக அவர் அங்கே கொல்லப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக அவருக்கு குளிப்பாட்டி கஃன் அணிவித்து ஜனாசா தொழுகை அவர்களே முன்னின்று தொட வைத்து அவரை அடக்கம் செய்ய உத்தரவிட்டார்கள். ஒரு 3 நாள் கழிச்சு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நிறைய துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அவர் இந்த தண்டனையை பெறுவதற்காக அவர் வந்தார் அல்லவா, அவர் வரும் பொழுதே தௌபா செய்து கொண்டுதான் வந்தார். இந்த தண்டனையும் அவருக்கு தௌபா தான். இந்த தௌபா எவ்வளவு பெரிய தௌபா என்றால் அது தான் ஒருவருக்காக செய்த தௌபா அல்ல, அந்த தௌபாவை பங்கிட்டார். ஒரு உம்மத்துக்கே மன்னிப்பு கிடைக்கின்ற அளவுக்கு விசாலமான ஒரு பெரிய தௌபாவை அவர் செய்து விட்டார். அவருக்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சைத்தானுடைய தூண்டுதலால், நஃப்ஸினுடைய உந்துதலால் ஒரு தவறு நடந்துவிட்ட பிறகு அதை நினைச்சு வருந்துவதற்கிற அதுதான் சிறந்த மூமினுடைய பண்பு. அதை மறைக்காம, அதை ஒழிக்காம நேரடியாக வந்து என்னை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு தண்டனையை கேட்டாங்க பாருங்க. இங்குதான் பெருமானார் எப்படிப்பட்ட பண்பாடுகளை மக்களுக்கு மத்தியில உருவாக்கி அவங்கள பண்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இன்னொரு பெண்மணி வருகிறார். காமிதியா என்ற கபீலாவை சார்ந்த ஒரு பெண். அவரும் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். இது வேற சம்பவம். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட இணைந்த பெண் இவங்க அல்ல. அவங்களோட யாரு இணைந்தார் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று ரீதியான தெளிவான செய்தி இல்லை. ஒருவேளை அந்த பெண்ணு வராம இருந்திருக்கலாம், வந்தாத்தான் தண்டனை.
நாமளா தேடி ஆய்ந்து கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு சரியத்துல அனுமதி கொடுக்கப்படல. அதனால அந்த பெண்ணு அல்லாட்ட தௌபா செஞ்சிருக்கலாம், அல்லது தன்னை வெளிப்படுத்த மறுத்திருக்கலாம். அதே மாதிரி இந்த பெண்ணு ராமிதியா என்ற கபீலாவை சார்ந்த இந்த பெண்ணு நபியிடத்துல நான் ஜினா செய்த, விபச்சாரம் செய்த பெண் என்று ஒத்துக்கொள்கிறார். அவரையும் நபி அவர்கள் 3 முறை திருப்பி அனுப்பினார்கள். 4வது முறையாக அவர் வருகிறார். முதல் தடவையிலேயே நீ போமா, போய் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுன்னு சொல்லும் பொழுது, மாயிசை விரட்டியதை போல என்னையும் நீங்கள் விரட்டுகின்றீர்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்க. அப்ப அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவரை நீங்கள் விரட்டியதை போல என்னையும் விரட்டுகின்றீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவரை நீங்க விரட்டினாலும் அவர் விரண்டோடாமல் மறுபடி வந்தார் அல்லவா, நானும் வருவேன், தண்டனைய வாங்காம நான் போகமாட்டேன் அப்படிங்கிற கருத்து அதுக்குள்ள இருக்கு. இப்ப 4 தடவைகள் சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அம்மா ஒரு பெண்ணு தானே அப்படிங்கிறதுனால தீர விசாரித்த பிறகு, தீர விசாரணை என்றால் மாயிசிடம் கேட்கப்பட்ட சில கேள்விகள் அந்த பெண்ணிட்ட கேட்கப்படாது. ஆனா நபி அவர்கள் கேட்ட முக்கியமான வார்த்தை என்னன்னா, நீங்க இப்போ எந்த நிலைமையில இருக்கிறீர்கள்? பெண்ணுங்கிறதுனால ஒருவேளை குழந்தை உண்டாயிருக்கலாம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நான் குழந்தை அந்த விபச்சாரத்தின் மூலமாக நான் குழந்தை உண்டாகி இருக்கிறேன். சம்பவம் நடந்து சில காலங்களுக்கு பிறகுதான் அவர் மனம் வருந்தி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நிலைமையில உங்களுக்கு தண்டனை தர முடியாது. ஏன்னா நீங்க ஒரு உயிர் அல்ல, 2 உயிர் இருக்கு. கருவில் இருக்கும் உயிர் பாவமற்றது. அதனால நீங்க போங்க, குழந்தையை பெற்றெடுத்த பிறகு வாருங்கள் அப்படின்னு அந்த பெண்ணை திருப்பி அனுப்பினார். அப்படி அனுப்பும் போது ஒரு அன்சாரி சஹாபியை கூப்பிட்டு, இந்த பெண்ணுக்கு நீங்கள் கஃபீல், குழந்தை பெறுகின்ற வரை உங்க பொறுப்புல இருக்க வேண்டும், அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவருடைய கஃபாலாவுல அந்த பெண்ணை அனுப்பினார். அந்த பெண்ணு குழந்தை பெற்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் குழந்தை பெற்று முடிச்சிட்டேன், என் வயிற்றில் உள்ள கரு குழந்தையாக வெளியில் விட்டது, இப்ப எனக்கு தண்டனையை தாங்க அப்படின்னு அவர் கேட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் உங்களுக்கு தண்டனை தர முடியாது. ஏன்னா உங்க குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்க வேண்டும், பால் ஊட்ட வேண்டிய இடத்துல நீங்களும், பால் அருந்த வேண்டிய இடத்துல உங்க குழந்தையும் இருப்பதனால ஒரு குழந்தைய அதன் பால் ஊட்டும் தாய் இல்லாமல் நாங்க பிரிக்க முடியாது. அதனால நீங்க போங்க, பால்குடி காலம் முடிந்த பிறகு வாருங்க. குழந்தைக்கு பால்குடி காலம் 2 வருஷம், 2 வருஷம் கழிச்சு நீங்க வாங்க. அதே மாதிரி அந்த பெண்மணி செல்கிறார். அப்ப நபி அவர்கள் அந்த அம்மாவுடைய கபாலத்தை மாத்தி இன்னொரு சஹாபியிடம் ஒப்படைக்கிறார். இவரை நீங்க பார்த்து கொள்ளுங்கள், தேவையான உதவி செய்யுங்க அப்படின்னு. 2 வருஷம் முடிஞ்ச பிறகு தாய் எப்படி அந்த பெண்மணி வாராங்கன்னா, கையில குழந்தைய பிடிச்சுக்கிட்டு வராங்க. 2 வயசுல குழந்தை நடக்கும் இல்லையா, குழந்தையினுடைய ஒரு கை தாயினுடைய கையோடு சேர்ந்திருக்கிறது. அந்த குழந்தையின் இன்னொரு கையில ஒரு ரொட்டி துண்டு இருக்குது. குழந்தை ரொட்டியை கடிச்சு தின்னுக்கிட்டே வருது. நம்ம எப்படி பிஸ்கட் வாங்கி கொடுத்தா குழந்தை பிஸ்கட்டை தின்னுக்கிட்டே வருமோ அதே போல வருகிறது. அந்த அம்மா நபி இடத்துல காட்சியாக அதை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, என் குழந்தை பால் குடி மறந்து அடுத்த உணவுக்கு அது பக்குவப்பட்டு விட்டது, இனி நான் பால் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, தண்டனையை நிலைநாட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். குழந்தைய ஒரு சஹாபிட்ட ஒப்படைச்சு, இந்த குழந்தைக்கு நீங்கள் பொறுப்பாளர், அவர் வளர்ந்த ஆளாகிற வரைக்கும் அப்படின்னு ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு, இந்த பெண்ணுக்கு தண்டனையை கொடுப்பதற்கு, அவர்களும் ஏற்கனவே திருமணமானவர் என்பதால் கல்லால் எரிந்து கொல்லப்படுகின்ற தண்டனையை நபியவர்கள் உத்தரவிட்டார்கள். ஒரு ஆணுக்கு அந்த தண்டனை கொடுக்க மாதிரி பெண்ணு கொடுக்க முடியாது. ஆண் அடி வாங்கிட்டு ஓடுவார், ஓட ஓட விரட்டி எரிந்து அவரை கொலை பண்ணணும். ஆனா ஒரு பெண்ணு அப்படி ஓடக்கூடாது. அதனால ஒரு கழுத்து உயர குழி தோண்டி அந்த குழியில இறக்கி அப்புறம் கல்லை விட்டு எரிஞ்சு அவர்களை கொலை செய்வார்கள். அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில அந்த பெண்ணுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது.
நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு விஷயம் ஒரு நிமிஷத்துல நாம மறந்துடுவோம் அல்லது மாத்திடுவோம். ஒரு பயான் கேட்கும் போது நம்ம மனசுல என்ன வரும்? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம போய் இதை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு நன்மையான காரியத்தை இங்க இருக்கும்போது நினைப்போம். இஷா தொழுத உடனே அந்த எண்ணம் மாறிடும். மனிதனுடைய இயல்பு அதுதான். அப்படிப்பட்ட காலத்துல இன்னைக்கு உள்ள இந்த சிந்தனை நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு உள்ள இந்த சிந்தனை நாளைக்கு இருக்காது, மாறிடும். ஆனா அந்த அம்மா கர்ப்பமான காலம் முழுமையாக, பால்குடி காலம் 2 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 2.25 ஆண்டு காலங்கள் அந்த விஷயத்தை மனசுலயே வச்சிருந்து மறுபடியும் அந்த எண்ணத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க தண்டனையை கேட்டு பெறுகிறார்கள் என்றால் அதுதான் பயம். இந்த உலகத்தில் நான் பாவத்திற்கான தண்டனையை பெற்று நான் பரிசுத்தமானவராக மாறிவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணத்திலிருந்து அவரை நிலைகுலைய விடாமல் ஸ்திரமாக அவரை ஆக்கி வைத்தது. அதனாலதான் குழந்தையை பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு என்ன விட்டா யார் இருக்கா, தாய் மனசு அப்படித்தான் துடிக்கும். பாருங்க, ஒரு பெண்ணு இறந்து போனாங்க, அந்த படகு மூழ்கி. அந்த குழந்தைய விட்டுட்டா அந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி கவலைப்படாம அப்படியே அணைச்சு பிடிச்ச அந்த நிலையில அந்த தாயின் உயிர் புரிந்த இந்த காட்சியை பாருங்க. தாய்மை எவ்வளவு உயர்வானது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை ஒன்னு அம்மாவிற்கு, ஒன்னு அம்மாவிற்கு, ஒன்னு அம்மாவிற்கு என்று, நீ முதல்ல உபகாரம் செய்வது ஒன்னு அம்மாவுக்கு தான் என்று 3 தடவை சொல்லி 4வது தடவையாத்தான் உன்னுடைய அத்தாவுக்குன்னு சொன்னாங்கன்னா, அம்மாதான் சும்மா இல்லை அப்படிங்கிறத அந்த போட்டோவை பார்க்கும்போது நமக்கு அப்படியே கண் கலங்கு. எப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை தாய் அதுதான். அப்ப இந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த தாய் மனசு என்ன துடிக்கும்? என்ன கொண்டுட்டாங்கன்னா என் பிள்ளை என்ன ஆகும்? அது ஒரு கவலை, அது ஒரு எண்ணம் இருந்திருக்கும் என்றாலும் அதுக்கும் மேலாக அல்லாஹ் என் குழந்தையை பார்த்துக் கொள்வான். அல்லாஹு கைருன் ஹாஃபிலன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், சிறந்த பாதுகாவலன். அதனால அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். ஆனா நாளைக்கு மறுமையில நான் எல்லா மக்களுக்கும் மத்தியிலேயே அசிங்கப்பட்டுறக் கூடாது அப்படிங்கிறதுக்காக உலகத்துல தண்டனையை வாங்கி தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோட வந்த அந்த பெண்மணியுடைய மன உறுதி நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. இப்ப கல்லால எரியும் பொழுது காலித் பின் வலீத் அவர்கள் எரிந்த ஒரு கல்லு அந்த அம்மா மேல பட்டு அது ரத்தமாக அந்த இடம் உடைஞ்சி ரத்தம் வெளியேறி அவருடைய மூக்குல முகத்துல ஒரு துளி விழுந்துச்சு. அப்ப காலித் ரலியல்லாஹு சொன்னாங்களா, சி அசுத்தத்தின் ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை துடைத்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கவனி சொன்னாங்க, காலிதே அப்படி சொல்லாதீங்க, அசுத்தமானவர்களுடைய அசுத்த ரத்தம் அப்படின்னு சொல்லாதீங்க. லக்கது தாபத் தௌபத்தன், அந்த அம்மா செஞ்ச தௌபா எப்படி தெரியுமா? அதுக்கு இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு ஓமானம் கொடுக்கறாங்க. லவ் தாபஹா சாஹிபு மக்ஸின் லகுஃபிர லஹு, அந்த அம்மா செஞ்ச தௌபா அளவுக்கு அநியாயமான வரி வசூல் செய்யக்கூடிய அந்த அநியாயக்காரன் தௌபா செஞ்சிருந்தாங்கன்னா அவனுக்கே அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்திருப்பான். அவ்வளவு பெரிய தௌபாவை அவர் செய்து விட்டார். எனவே அவர் புனிதர். அவங்கள போய் நீங்க இப்படி விமர்சிக்க கூட, உங்களுக்கு தெரியாட்டா பேசாம இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நபி அவர்கள் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தார். இடத்துல நபி அவர்கள் அவங்க செஞ்ச தௌபா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு சாதாரண செய்தி ஆயிருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு ஓமானம் கொடுக்கறாங்க. எப்படி தெரியுமா? மக்ஸ் சாஹிபு மக்ஸ்னா அநியாய வரி விதிக்கக்கூடியவன். அரசாங்கம் ஒரு வரியை சொல்லி இருக்கும், ஆனா இவன் கொள்ளையடிக்கிறதுக்காக அவன் இன்னொரு வரியை போட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கணக்கு அவனுக்கு ஒரு கணக்குன்னு வச்சிருப்பான். இப்படியாக வரி விதிக்கக்கூடியவர்களுக்கான இவன் ஒரு அநியாயக்காரன். இந்த அநியாயக்காரனுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலும் பராத்துடைய இரவிலும் பெரும் பாவிகளுக்கெல்லாம் பொது மன்னிப்பு வழங்கப்படுகின்ற அந்த முக்கியமான இரவில் கூட இவனுக்கு மன்னிப்பு கிடையாது, அவன் கேட்டாலும் கிடைக்காது அப்படின்ட்டு நபி அவர்கள் அவனை விலக்கி வச்சிருக்காங்க. பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற வகையில அநியாயமான வரி விதிக்கக்கூடிய அந்த அநியாயக்காரனுக்கு
உலக மக்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிப்பு தருகிறேன் என்று பராத்துடைய இரவில் அல்லாஹ் இறங்கி வந்து மன்னிப்பதற்கு காத்திருக்கும் அந்த வேளையில இவனுக்கு மன்னிப்பு கிடையாது, போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விரட்டி விடப்படுகின்ற அந்த நபருக்கு கூட இந்த அம்மா அளவுக்கு தௌபா இருந்தா அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் அப்படின்னு ஒரு ஒப்பீடு காட்டுறாங்க பாருங்க. அப்ப அந்த அம்மாவுடைய தௌபா அவ்வளவு விசாலமானது. அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை போய் நீங்க அப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள் என்று வருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விபச்சாரத்திற்கான தண்டனை திருமணம் முடிக்காதவர்களாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு 100 கசையடிகள் கொடுக்கப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே தண்டனை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல கூட ஒரு மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துவதற்கு நபி அவர்கள் வழிவகை செய்தார்கள். எப்படின்னா, இந்த அடியை அவர் உடல் தாங்குமா? இப்ப அவருடைய உடல் நலத்தினுடைய செக்கப் நடக்கும். அவர் நம்ம நடைமுறையில் சொல்ற மாதிரி பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றோமா இல்லையா? இப்போ உள்ள காலத்துல பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இல்லாதவங்க இருக்கீங்களா கையை தூக்குங்கன்னு சொன்னா அது 1-2 பேருமே எண்ணிடலாம். இருக்கிறவங்க அப்படின்னா கையை தூக்குறது சிரமம். ஏன்னா நாங்க தூக்க ரெடி, நீ எண்ணிடுவியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நோய் இன்னைக்கு பரவி கிடக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆபரேஷன் பண்ணும் போது முதல்ல பிரஷர் பாக்குறாங்க, சுகர் பாக்குறாங்க, பல்ஸ் பாக்குறாங்க, அவருடைய உடம்புடைய கண்டிஷன் பாக்குறாங்க, இந்த ஆபரேஷனை இந்த உடம்பு தாங்குமா எல்லாம் பாக்குறாங்க இல்லையா? இத மாதிரிதான் அந்த அடி கொடுக்கறதுக்கு முன்னால அவருடைய உடல் பரிசோதனை செய்யப்படும். தாங்குவாரா அப்படின்னு சொல்லி. அப்ப தாங்க மாட்டாரு, அவருக்கு உடல் நலம் சரியில்லைன்னா தண்டனையை தள்ளி போடணும். அவர் எப்பொழுது உடல் நலம் தேடி வருகிறாரோ அப்பொழுதுதான் அவருக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும். இந்த வழிவகையும் நபி அவர்கள் செஞ்சாங்க. இத உருவாக்குனது அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு அடிமை பெண், அவரு ஒரு விபச்சாரத்துல ஈடுபட்டார். அப்ப அவருக்கு 50 அடிதான். அடிமை பெண்களுக்கு திருமணம் முடித்திருந்தாலும் முடிக்கவில்லை என்றாலும் அவங்களுக்கு கசையடிதான் தண்டனை, அவங்களுக்கு கல்லால் எரிந்து கொள்வது கிடையாது. 2வது அது பாதிதான். மற்றவர்களுக்கு 100 என்றால் இவங்களுக்கு அதுல பாதி. அல்லாஹ் சொன்ன தண்டனை அளவு அவன் தான் நிர்ணயிச்சிருக்கான். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணுக்கான தண்டனையை கொடுப்பதற்காக அந்த பெண்ணை பத்தி விசாரிக்கும் போது அந்த அம்மா சமீபத்துலதான் குழந்தை பெற்றிருக்காங்க. குழந்தை பெற்று ஒரு 50 நாள் 60 நாள் அல்லது ஒரு 3 மாசம் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு இடையில ஒரு தவறு நடந்திருக்கு, அது சைத்தானுடைய தூண்டுதல். ஆனாலும் அந்த அம்மா என்ன செஞ்சு நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, பச்சை உடம்புக்கார இந்த பொண்ணுக்கு நாம தண்டனை கொடுத்தா அந்த உடம்பு தாங்குமா? இதுல இந்த கேள்வி, இந்த நிலைமையில விபச்சாரம் தேவையா? அது நம்ம உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு நேர்மையாக நீதியாக அங்க யோசிக்கிறார்கள், இந்த கட்டத்துல இந்த தண்டனையை இந்த உடம்பு தாங்குமா? தாங்காது. அதனால அவர்களே தண்டனையை தள்ளி போட்டாங்க. போட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாயகமே, நான் இங்க சொன்னீங்க தண்டனை கொடுக்க சொல்லி, நான் அந்த பெண்ணை போய் விசாரிச்சு பார்த்ததுல அவங்க சமீபத்துலதான் குழந்தை பெற்ற பச்சை உடம்பு அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் நான் தண்டனை கொடுத்தால் என் தண்டனை அந்த பெண்ணை கொன்று விடுமோ என்று பயந்ததால் நான் நிறுத்தி விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்சன்த, நீங்க மிக அழகாக செய்தீர்கள், வெரி குட் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த வார்த்தை தான் அஹ்சன்த, ரொம்ப நல்லது செய்தீர்கள். அதுக்கு பிறகு தண்டனையை தள்ளி போட்டு பின்னால அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒண்ணு, அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது வேற. ஆனால் அது நபியுடைய உத்தரவுக்கு மாறா அப்படின்னா இல்ல. ஏன்னா யாரிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறதோ அவர் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றும் விஷயத்துல சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த முடிவு எடுத்தாங்க. அவர் எடுத்த அந்த முடிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரார் செய்தார்கள், ஒத்துக்கொண்டார்கள். எனவே அந்த முடிவும் அல்லாஹ்வுடைய தூதரின் முடிவுதான். சில சமயங்கள்ல தள்ளி போடவே முடியாத அளவுக்கு அவர் நிரந்தர நோயாளியாகவும் இருக்கலாம்.
எப்படி ரமலானுடைய நோன்பு, நோயாளியாக இருந்தால், தற்காலிகமான நோயாளியா இருந்தால் நோன்பு வைக்காம அவரு குணமான பிறகு வைக்கலாம். ஆனா வருடம் முழுவதும் நோயாளியா இருந்தா, வாழ்நாள் முழுவதும் நோயாளியாக இருந்தா அவரை நோன்பு மறுபடி வைக்க முடியாது. எனவே அவருக்கு மாற்று பரிகாரம் இருக்கிறது. அவர் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து நோன்பு வைக்காமல் இருக்கலாம். அந்த குற்றத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். சட்டம் இருக்குது, மாற்று வழி. அந்த மாதிரி விபச்சாரத்தினுடைய தண்டனையாக ஒருவருக்கு கசையடி கொடுக்கப்படுவது என்று முடிவானார். கல்லால் எரியக்கூடிய தண்டனைன்னா இதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவரு சாவக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால சீக்கிரமாக இறந்துருவாரு. அதனால அவரை எரியறது லேஸ் என்று முடிச்சிடலாம். ஆனா இந்த கசையடி என்பது அவர் உயிரை பறிக்கின்ற தண்டனை அல்ல. அதனால உயிர் பறிக்கப்படக்கூடாது. எனவே சிலர்கள் தற்காலிக நோயாளிகளா இருந்தால் தள்ளி போடலாம். ஆனா நிரந்தர நோயாளியாக இருந்தா அப்ப அவருக்கு இந்த தண்டனைக்கு என்ன வழி? நபி அவர்கள் அதுக்கு ஒரு மாற்று வழியை காண்பித்தார்கள். ஒரு மனிதர் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார். ஆனா அவர் என்னன்னா, நம்ம மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத மாதிரி உடல் ஊனமுற்றவர், ரொம்ப பலகீனமானவர். அந்த பலகீனமான காலத்திலையும் அவருக்கு அப்படி ஒரு தவறு நடந்துருச்சு. இப்ப அவருக்கு தண்டனை 100 கசையடிக்கும் போது அவரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட சொன்னாங்க, இவரை நீங்க 100 அடி அடிச்சேன்னா அவர் ஒரே அடியா போயிடுவார், அந்த உடம்பு அதை தாங்காது. எனவே இந்த தண்டனையை அவருக்கு நிறைவேற்ற வழி இல்லை அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்காக நாம அவரை அப்படியே விட முடியாது, ஏன்னா இது அல்லாஹ்வுடைய தண்டனை. எனவே நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு 100 விளக்குமாத்து குச்சி, ஈக்கி குச்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 100 குச்சி, பேரித்த மரத்தினுடைய ஓலைகளில் இருந்து எடுக்கப்படுகின்ற தென்னை மரத்து ஈக்கி குச்சி மாதிரி பேரித்த மரத்தினுடைய குச்சி, அந்த 100 குச்சி எடுத்துட்டு அதை ஒரு கட்டு கட்டுங்க. ஒரு கட்டு கட்டி அதை வச்சு ஓங்கி ஒரு அடி அவர் அடிங்க, 100 அடியாக அது மாறிவிடும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு தண்டனையை இப்படி நிறைவேற்றி. இது ஒரு மாற்று பரிகாரம், இது ஒரு ஹீலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலான ஒரு தந்திரம். தண்டனையிலிருந்து அவர் தப்பிக்கவும் இல்லை, அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவு புறக்கணிக்கப்படவும் இல்லை அப்படிங்கிற காரணம். இது எந்த இடத்துல அப்படின்னா, அவர் உயிருக்கு ஆபத்தாக அமையும் பட்சத்துல அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு தண்டனையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இமாம் இப்னு மாஜா தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். இந்த தண்டனையை கொடுப்பதற்கு நபி அவர்களுக்கு குர்ஆன் ஒரு வகையில ஆதாரமாக அமைகிறது. குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாஸ் செய்கிறார்கள். அதாவது அங்கிருந்து யூகிச்சு எடுக்கிறாங்க. எப்படி? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹ் சூரத்து சாத் அப்படிங்கிற அந்த சூறாவில் ஒரு சம்பவம் சொல்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நம்ம விரிவா பேசியிருக்கோம். அல்லாஹ் அவங்களுக்கு சோதித்த அந்த சோதனை, அதுல அவங்களுடைய மனைவி ரஹீமா அம்மா ரொம்ப பொறுமையாக, ரொம்ப சகிப்புத்தன்மையாக அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் செஞ்சாங்க. அது வேற விஷயம். ஒரு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக உணவு எடுக்க போல ரஹீமா அம்மா வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இவங்க கடும் பசியில இருந்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. வர தாமதமான உடனே அவங்க ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. என்னன்னா, ரஹீமா வந்தால் அவரை நான் 100 அடி அடிப்பேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்றாங்க. ஆனா ரஹீமா அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, எப்போதுமே அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நலனை நாடக்கூடியவர்கள். அவங்க தாமதமானது காரணம் கூட, ஒரு மருத்துவர் வந்திருக்காரு, அவற்றை நம் கணவருக்கு ஏதாவது சிகிச்சைக்கு வழி இருக்கான்னு கேட்க போறதுனால தாமதம் ஆயிடுச்சு. இவர்கள் அந்த நேரத்துல கடும் பசிக்கு ஆளாயிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஏதாவது உபாதை பிரச்சனை இருந்திருக்கலாம். டென்ஷன்ல ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க. சத்தியம் முடிஞ்சிருச்சு. ஆனா உடம்பு நல்லா குணமாகி ரொம்ப ஆரோக்கியமான உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மனசு உறுத்துது, நாம சத்தியம் பண்ணிட்டோம், ஆனா எந்த குற்றமும் செய்யாத நம்ம மனைவிக்கு நம்ம தண்டனையை கொடுத்தா அதுவும் ஒரு குற்ற செயல ஆயிடுமே, சத்தியத்தையும் பாதுகாக்கணும் மனைவியும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்துக்கு மத்தியில் அவங்க புழுவை போல துடிக்கும் பொழுது கருணையாளன் அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை இப்பதான் சோதிச்சு வெளியில கொண்டு வந்திருக்கோம், மறுபடியும் சோதனைக்கு ஆளாக்க வேண்டாம் தாண்டி அல்லாஹ் ஒரு ஐடியா சொன்னா, இந்த 100 குச்சிகள் கொண்ட அந்த ஒரு கட்டை கையில எடுங்க, அதை வச்சு அந்த அம்மாவை ஒரு அடி அடிங்க, உங்க சத்தியமும் நிறைவேறிச்சு,
அந்த அம்மாவை நாங்க பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சாது சூறாவுல அல்லாஹ் சொன்ன ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை முன்வைத்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குற்றவாளியை தண்டித்தார்கள் அப்படின்னு நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே நேரத்துல விபச்சாரம் செய்தவர்களுக்கு தண்டனை உறுதி என்பது உண்மை என்றாலும், இதுல ஒரு ஆளு விரும்பி விபச்சாரத்துக்குள்ள வாரார், இன்னொரு ஆளு நிர்பந்திக்கப்பட்டவராக இருந்தால், பலாத்காரம் அப்படிங்கிற ஒரு நிலை நடந்திருந்தா ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல யாரு குற்றவாளியோ அவருக்கு தான் தண்டனை, யார் நிர்பந்திக்கப்பட்டாரோ அவருக்கு தண்டனை என்பது கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நபி அவர்கள் காலத்துல நடந்துச்சு. ஒரு பெண்ணை ஒருவர் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினார் அப்படிங்கிற விஷயம் அவர் மூலமாகவே நபி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் அவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தார்கள், அந்த பெண் குற்றமற்றவர் என்று அவரை தண்டிக்காமல் மன்னித்தார்கள் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது பாவத்திற்கான குற்றத்திற்கான தண்டனைகள் நம்மை இந்த உலகத்தில் தூய்மைப்படுத்துகிறது என்பதால் மனம் விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேர்மையாக நீதியாக தண்டனைகளை கொடுத்ததுனாலதான் அந்த பாவங்கள் இந்த சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்துல நிகழாமல் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது பார்க்கிறோம். அங்கொன்னும் இங்கொன்னும் ஏதோ ஒரு தப்பு நடக்கலாம், ஆனா இந்த சமூகத்திற்கு என்ன பெயர்? முஸ்லிம்கள் அவங்க விபச்சாரத்தை நாட மாட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த பெயர் நமக்கு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு இந்த வழிகாட்டுதல் தான் காரணம். நபி அவர்கள் சொன்னார்கள், அகீமு ஹுதூதல்லாஹ் ஃபில் கரீப் வல் பஈத் வலா தஅகுதுக்கும் பில்லாஹ் லௌமத்தல் லாயிம். அல்லாஹ்வின் தண்டனைய நெருங்கியவர்கள் தூரமானவர்கள், வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள், எந்த விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் தண்டனையை கொடுங்க, யாருடைய பழிப்பை பற்றியும் நீங்க கவலைப்படாதீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அந்த ஆயத்துக்கான விளக்கம். ரெண்டாவது என்னன்னா, நபி அவங்க சொன்னாங்க, இகாமத்து ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ் கைரும் மின் அர்பஈன லைலத்தன் ஃபீ பிலாதில்லாஹ். இது மாதிரியான குற்றத்திற்கான தண்டனை, ஒரு தண்டனையை நிறைவேற்றுவது 40 நாட்கள் தொடர்ந்து மழை பொழிவதை விட மிக்க மேலான 40 நாள் ஒரு சீரான மழை பெய்யுது, புயல் மழையோ கடுமையான மழையோ இல்லாம மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, உதாரணத்துக்கு இஷா தொழுத உடனே நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு ஒரு 9 மணிக்கு மழை பெய்யுது, 11 மணி வரைக்கும் இடைவிடாத நல்ல மழை, எந்த இடியும் இல்ல, எந்த மின்னலும் இல்ல, ஒரு அமைதி நிறைந்த ஒரு மழை, அழகான மழை. டெய்லி 40 நாளைக்கு பெய்யுது, நல்ல கனமழை, பாதிப்பு இல்லாத கனமழை. இப்ப என்ன ஆகும்? கர்பா நதி அணை நிறையும், கல்லாறு வந்து பெருக்கெடுத்து ஓடும், எல்லா குளங்களும் நிரம்பும், எல்லா கிணறுகளும் நிரம்பி வழியும், விவசாயங்கள் ஊர் செழிப்பா இருக்குமா இல்லையா? மழை 40 நாள் தொடர்ந்த நல்ல மழை மக்கள் மனங்களை குளிர வைக்கிறது, அவர்கள் வாழ்க்கையை வளமிக்கதாக மாற்றுகிறது. இது நல்ல விஷயம்தான். ஆனா இதை விட மேலானது ஒரு குற்றவாளிக்கு நீங்க தண்டனையை நிறைவேற்றுவது. ஏன்னா அது போன்ற பல 40 நாட்களை இந்த உலகத்திற்கு பெற்று தரக்கூடியது பாவமில்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இருந்தா 40 நாள் இல்ல, வருடம் முழுவதும் உங்களுக்கு அருமையான சூழலை, வளங்களை நிச்சயம் உருவாக்கி தரும், நீங்க கேட்டது கிடைக்கும். அதனால தண்டனையை தயவு தாட்சியம் இல்லாமல் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல இதெல்லாம் வரலாறுகள். ஆனா இன்னைக்கு நாம அந்த வாழ்க்கை முறையிலிருந்து முற்றிலுமாக அரபு நாடுகளே நாமளே நினைத்து அவங்களை பார்த்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் தடம் புரண்ட ஒரு வாழ்க்கைக்கு தள்ளி போனார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு காலத்துக்கு நாம வந்துட்டோம். எந்த ஜினாவை நபி அவர்கள் முற்றிலுமாக ஒழித்தார்களோ அதே ஜினா இன்றைக்கு நம்ம சமூகத்தை ஆட்கொண்டு ஆக்டோபஸ் மாதிரி அப்படியே ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குது. மற்ற சமூகங்கள்ல இவ்வளவு பயான்கள் கிடையாது, இவ்வளவு விளக்கங்கள் கிடையாது, இவ்வளவு உபதேசங்கள் கிடையாது. யூடியூப்பை திறந்தாலே 1000 பயான் வருது,
ஐம்பது பேரும் பயான் தான் பண்ணுறாங்க. யாரு பாக்குறாலே தெரியாத அளவுக்கு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இவ்வளவு பேசின பிறகு இந்த சமுதாயம் அவ்வளவு சீரழிவுக்கு தள்ளப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பயான் என்னவோ எல்லா பக்கமும் நடக்கத்தான் செய்யுது, ஆனா பயன் இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னு பார்க்கும்போது விபச்சாரம் பெருகும் என்று நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த காலத்தை நோக்கி நாம போறோமோ அப்படிங்கிற பயம் வருது. ஒரு வெட்கமில்லாத சமூகமாக நம் சமுதாயம் மாறி போனதோ அப்படிங்கிற நினைக்க தோன்றுகிறது. பாருங்க, இன்னைக்குள்ள காலகட்டத்துல நல்ல ரமலான் நோன்பு வச்ச ஒரு பொண்ணு சொல்லுது, நான் அவரை பார்த்துட்டேன். சிரிக்கவா அளவான்னு தெரியல. இந்த ரமலானுடைய ஒரு பரிசு எனக்கு கிடைச்சிருச்சு, அல்லாஹ் கொடுத்துட்டாங்க, அவரை பார்த்துட்டேன். ஒரு பெண்ணு பச்சை குழந்தைய என் பையனுக்கு நான் காட்டிட்டேன். எவ்வளவு கேவலமான ஒரு நிலையை பார்த்தீங்களா? இன்னொருத்தர் அவரு இஃப்தார் நிகழ்ச்சியில கிராத்து ஓதுறாரு. அவர் பேட்டி கொடுக்கிறாரு, இந்த ஆண்டுடைய ரமலானின் புண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு தந்துட்டான், இந்த மஜ்லிஸ்ல நான் கிராத்து ஓதிட்டேன். படித்தவர்களை முட்டாள்களை போல நடந்து கொள்ளக்கூடிய நிலை வந்தால் முட்டாள்களாக இருக்கக்கூடிய பாமர மக்களுடைய நிலை என்ன ஆகும்? அப்ப சமூகம் வெட்கம் இல்லாம போயிடுச்சு. வெட்கம் கெட்ட வாழ்க்கை நோக்கி தள்ளப்படுவது என்பது நமக்கு வேதனை தருகிறது. அல்லாஹ் இந்த சமூகத்தை அதிலிருந்து முழுமையாக பாதுகாக்க வேண்டும். நல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.